சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏற்கனவே சில பேருக்கு விருப்புகள் இருக்கும். நாய்க்கு சாப்பாடு போடுறது பிடிக்காம எங்க கூட சண்டை போட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்து இன்னும் அந்த வெறுப்பை வந்து தூண்டி விடுற மாதிரியான ஆட்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ரேபிஸ் டாக் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜான்வரியில கால் பண்றோம், கார்பரேஷன் கால் பண்றோம். போனை எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் ரேபிஸ் டாக்லாம் நாங்க ஹேண்டில் பண்றது இல்லைங்க, ப்ளூ கிராஸுக்கு கால் பண்றேங்கன்னு யார் சொல்றது? கார்பரேஷன் சொல்றாங்க. 3 ரேபிட் டாக் என் சிஸ்டர் தான் வாயை கட்டி எடுத்துட்டு போய் நாங்க ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருக்கோம். இப்போ இது யாரோட மிஸ்டேக்னு சொல்றீங்க? இப்போ ஃபேஸ் வேல்யூன்னு வச்சுட்டு பேசுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி இவ்வளவு வேலையை பண்றாங்களான்னா கிடையாது. பிரீட் டாக் பிசினஸ் அந்த பர்டிகுலர் கார்பரேட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க இன்னொரு சைடு பேசிட்டு இருக்காங்க. யாருமே வந்து மக்களுக்காக நல்லதுக்காக, அதாவது இந்த விக்டிம்ஸ் சப்போர்ட் பண்ணி நாய்க்கடினால பாதிக்கப்பட்டவங்களுக்காகவும் யோசிக்கல. அனிமல் பர்த் கண்ட்ரோல்னு ஒன்று வந்து 25 வருஷமா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுத்த ஃபண்டே நீங்க வந்து அதுக்கு யூஸ் பண்ணாம நீங்க வந்து ஆட்டையை போட்டீங்க. இப்போ வந்து எங்களோட, அதாவது எங்கன்ற போது நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்றவங்களாம் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, எங்களோட அஜெண்டா தான். அப்போ இந்த காசே நீங்க வந்து ஒழுங்கா செலவு பண்ணல. இப்போ நீங்க ஷெல்டர் கட்ட கொடுத்தா அதையும் தானே ஆட்டையை போட்டுருவீங்க. அப்ப அந்த நாயும் அங்க ஒழுங்கா இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற அவ்வளவு கோடியா கொடுக்குற காசுமே வேஸ்ட் தான். இப்ப தமிழ்நாடுக்கு 20 கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 20 கோடி எப்படி பார்த்தோம்? இப்போ நீங்க இந்த டாக் ஃபீடர்லாம் வந்து நாய்க்கு வந்து இந்த ஃபுட் வைக்காம இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் அங்க இருக்காது அப்படின்னு தானே சொல்ல வராங்க. இமீடியட்டா ஓவர் நைட்ல உங்களுக்கு சொல்யூஷன் வேணும். இவ்வளவு நாள் வந்து நம்ம பண்ண தப்பெல்லாம் இப்போ இமீடியட்டா ஓவர் நைட்ல வந்து அதை ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி சொல்யூஷன் கிடையாது. இந்த நாயை உடனே எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா, அப்படின்னா உடனே எத்தனை நாய் எடுத்துட்டு போய் எங்க வைப்பாங்க அப்படின்றதுமே இருக்கு. அதனால வந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாம் யாரு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க? அதுவுமே நம்ம அந்த மக்கள் தான் ஃபேஸ் பண்ண போறோம். சைதாபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 days முன்னாடி ஒரு 55 வயசு ஆள வந்து பிட்புல் டாக் கடிச்சு இறந்து போயிட்டாங்க. அதுதாங்க, அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டாங்க? பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து நாய்களை வெறுக்கிற மாதிரி அவங்களே தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஹியூமன்ஸை வெறுக்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இந்த ப்ரொஜெக்ஷனே வந்து டிவைட் அண்ட் ரூல் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கு. பிரிவினை உண்டாக்கி ஒரு மோதல்ல விட்டு அதுல இருந்து ஒரு டிஆர்பி அப்படின்றது வந்து இட் இஸ் a very like not at all required நான் நினைக்கிறேன். மனுஷங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, மனிதர்களோட சேஃப்டி கொடுத்ததை அவங்க எல்லாம் ஒழுங்கா பயன்படுத்தும் போது ஏன் நம்ம ஸ்டேட்ல அது பயன்படுத்தல, ஏன் வந்து டெல்லியில அது பயன்படுத்தப்படல? இதுல ஊழல் தானே இருக்கு. இதுல யாரெல்லாம் ஆதாயம் தேடுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தா நீ நானால ஆப்போசிட்ல விக்டிம்க்கு ஆப்போசிட்ல உட்கார வச்சிருக்கணும். இப்போ நீங்க 10 நாய்க்கு ஃபீட் பண்றீங்க, அந்த 10 நாய் போய் ஒரு குழந்தையோ ஒரு வயசானவங்களே கடிச்சிச்சுன்னா நீங்க பொறுப்பேற்றுப்பீங்க. கெலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட டாக் ஃபீடர், அனிமல் ரெஸ்கியூவர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இருக்கு. வணக்கம். சமீபத்தில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்த நியனானா ஷோ மூலமா. பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஃபீடர்ஸ் வர்சஸ் டாகால பாதிக்கப்பட்டவங்க, இந்த இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இந்த டாக் ஃபீடர் தான்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? முதல்ல வந்து டாக் ஃபீடர்ஸுக்கும் டாக் கடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து நிறைய பேர் வந்து மக்கள் மனசுல அந்த ஏற்கனவே சில பேருக்கு விருப்புகள் இருக்கும். நாய்க்கு சாப்பாடு போடுறது பிடிக்காம எங்க கூட சண்டை போட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்து இன்னும் அந்த வெறுப்பை வந்து தூண்டி விடுற மாதிரியான ஆட்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. டாக் ஃபீடர்ஸ், கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது ரோட்ல இறங்கி அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதுங்களுக்கு அடிபட்டா அதுங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாயின்னு இல்லாம மாடு பூனைன்னு எல்லாத்துக்கும் பாக்குறது, அதுவும் இல்லாம அதுங்க எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்ட் வரலன்ற பட்சத்துல நம்மளே வந்து நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அதுக்கு ஆட்டோ வச்சு கிரேட்டை வாங்கி அதில் கூட்டிட்டு போய் அதுங்களுக்கு கருத்தடை, அதுக்கு தடுப்பூசி, அதுக்கப்புறம் இதுங்க எல்லாமே நாங்க தான் இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா எங்க செலவுல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ரெக்கார்டு வேணும்னாலும் எடுத்து காட்டு வேணா, ஹாஸ்பிட்டல கிட்டா கொடுத்துட போறாங்க. இதெல்லாம் நான் பிரைவேட்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இப்போ இது கவர்மெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? சோ இப்போ யாராவது நாய் கடிச்சிடக்கூடாதுன்னா நாங்க தான் அது வந்து நாங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஃபீடிங்க்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே மற்றவங்களை பாதிக்கப்படக்கூடாது, அது வந்து எங்களுக்குமே பாதிப்பு. அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நாங்க ஒரு 10 நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்க அது கருத்தடை பண்ணி விடலன்ற போது அது வந்து ஒரு 6 மாசத்துல 20ஓ 25ஓ மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத்தனைக்கும் போட முடியாது. எல்லாருக்குமே வந்து ஒரு லிமிட் தான் இருக்கு. இப்போ ஒரு 10 நாய்க்கோ 20 நாய்க்கோ சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்கோங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான் வருமானம் இருக்கலாம். அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வச்சு அவங்க சாப்பாடு போடுறாங்க. சோ
அப்படின்னும் போது அதை பெருக்கிறதுனால எங்களுக்கு வந்து லாபமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இதுல உங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க அதை பண்றீங்க. அந்த இப்போ நீங்க வந்து ப்ராப்பரா பண்றீங்க, அந்த டாகுக்கு வந்து கருத்தடை எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா மத்த டாக் லவர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்போ கவர்மெண்ட் அதை பண்ணணும்னு நினைக்க சொல்ல பாத்தீங்கன்னா இவங்க தடுக்கிறாங்கல்ல. கருத்தடை பண்றதை யாருமே தடுக்கலைங்க. கருத்தடை பண்றதுக்கு நாங்க தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா ஒரு ராபிஸ் டாக் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜான்வரியில கால் பண்றோம், கார்பரேஷன் கால் பண்றோம். போனை எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் ராபிஸ் டாக்லாம் நாங்க ஹேண்டில் பண்றது இல்லைங்க, ப்ளூ கிராஸுக்கு கால் பண்றேங்கன்னு யார் சொல்றது? கார்பரேஷன் சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ப்ளூ கிராஸுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அவங்க வரத்துக்குள்ள அவங்களுமே இப்போ வந்து ராபிஸ் டாக்ஸ் எடுக்கிறது கிடையாது. அப்போ திருப்பி வந்து நம்ம கார்பரேஷனுக்கு தான் போறோம். இப்போ 2 பேரு இப்போ இன்னொரு என்ஜிஓக்கு அவங்க எடுக்க மாட்டாங்கன்னும் போது 3 ராபிட் டாக் என் சிஸ்டர் தான் வாயை கட்டி எடுத்துட்டு போய் நாங்க ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருக்கோம். இப்போ இது யாரோட மிஸ்டேக்னு சொல்றீங்க? ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாவோ ரெஸ்பான்சிபிள் ஃபீடராவோ ரெஸ்கியூவராவோ இருந்து நான் வந்து இது தனியா தான் டிசைட் பண்ணி பண்றேன். இத வந்து உங்கள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆஹா, அப்படி கிடையாது. எங்கள மாதிரி இருக்கிற ஆட்கள் தான், அதாவது கிரவுண்ட் ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்க முக்காவாசி பேர் இதை பண்ணிடுவாங்க. இப்போ ஃபேஸ் வேல்யூன்னு வச்சுட்டு பேசுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி இவ்வளவு வேலையை பண்றாங்களான்னா கிடையாது, கிடையாது. எந்த சைடு, அதாவது அனிமல் சைடு பேசுறவங்களையும் சொல்றேன் நான் வந்து அந்த ஹியூமன்ஸ் விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நிஜமாலே பாவம். இந்த நாய்கடி பட்டு அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வீட்டுல ராபிஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்கள யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி இன்னொரு சைடு வந்து பிரீட் டாக் பிசினஸ் அந்த பர்டிகுலர் கார்பரேட்டா இம்ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க இன்னொரு சைடு பேசிட்டு இருக்காங்க. யாருமே வந்து மக்களுக்காக நல்லதுக்காக, அதாவது இந்த விக்டிம்ஸ் சப்போர்ட் பண்ணி நாய்க்கடினால பாதிக்கப்பட்டவங்களுக்காகவும் யோசிக்கல, அதாவது ஃபீடர்ஸ்க்காகவும் யோசிக்கல. எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்காக பேசுறீங்க இல்லையா, அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க பேசுறாங்க. இஷ்யூ இருக்குங்க. இப்போ நானுமே விக்டிம் சைடு தான் பேசுறேன். இப்ப நாய் வந்து எனக்கு கடிச்சதுன்னா எனக்கு பிடிக்காது, அதனால இப்ப நாங்க வந்து எல்லா ஏரியாலயும் எல்லாரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. அது அவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபீட் பண்ண விடுங்கன்னு எங்களுக்கு சட்டம் இருக்குன்னு என்னால சொல்ல முடியுமே தவிர எனக்கு வந்து அவங்க மேல நீங்க என்ன சொல்றது, இதுக்கப்புறம் அது கூட பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து டாக் ஃபீடர் ஃபீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி இல்லைங்க. இந்த பர்டிகுலர் எல்லாமே பாத்தீங்கன்னா இது சுத்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு போட்டது எதுவுமே இல்ல. தமிழ்நாட்டுல இது வந்து இழுத்துட்டு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேயுமே நாய்க்கடி பிரச்சனைகள் இருக்கு, அதிகமானதுனாலதான் இப்ப வந்து விக்டிம்ஸ் அதிகமாயிட்டாங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்கு, குழந்தைங்க வெளியில போக முடியல. இதனாலதான் நம்ம வந்து இதை அங்கிருந்து இழுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு நல்ல ஒரு லாயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும். என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் போட்டது ஒரு ஆர்டர், அங்க நிறைய நாய்க்கடி பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு சூமோட்டோ கேஸ் எடுத்துட்டு ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் எடுத்து வாதாடி இருக்காங்க. அதுக்கு வந்து நாய் எல்லாத்தையும் வந்து ஒரு காப்பகத்துல வைங்க 8 வாரத்துலன்னு சொல்லியாச்சு. அந்த 8 வாரத்துல வைக்கிறதுக்கு அங்க ஷெல்டர் இல்ல, அங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல, எங்கேயும் கிடையாது இல்லைங்களா? இல்லாத ஷெல்டர்ல எப்படி வைப்பீங்க? அப்போ இப்போ அனிமல் பர்த் கண்ட்ரோல்னு ஒண்ணு வந்து 25 வருஷமா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுத்த ஃபண்டே நீங்க வந்து அதுக்கு யூஸ் பண்ணாம நீங்க வந்து ஆட்டையை போட்டீங்க. இப்போ வந்து எங்களோட, அதாவது எங்கன்ற போது நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாம் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, எங்களோட அஜெண்டா தான். அப்போ இந்த காசையும் நீங்க வந்து ஒழுங்கா செலவு பண்ணல, இப்ப நீங்க ஷெல்டர் கட்ட கொடுத்தா அதையும் தானே ஆட்டையை போட்டுருவீங்க. அப்ப அந்த நாயும் அங்க ஒழுங்கா இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற அவ்வளவு கோடியா கொடுக்குற காசுமே வேஸ்ட் தான். இப்ப தமிழ்நாடுக்கு 20 கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 20 கோடி எப்படி பத்தும்? பத்தாது. அந்த 20 கோடி பத்தாத காசையே யூஸ் பண்றது இல்ல, சரிங்களா? இப்ப தமிழ்நாடு வந்து இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோடி நாய்க்கு நீங்க எப்படி அந்த 20 கோடியை வச்சு இன்ஜெக்ஷன் போடுவீங்களா, ஸ்டெரிலைஸ் பண்ணுவீங்களா, இல்ல ஷெல்டர் கட்டுவீங்களா, இல்ல அந்த நாய் பிடிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? இதெல்லாம் சேர்த்துதான் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இல்லையா? இதுல மெயினான கல்பிரிட்ஸ்னா யாருக்கிட்ட வந்து இந்த காசு வாங்கினாங்களோ, யாருக்கு அலாட் பண்ணாங்களோ, அவங்க யாருக்கு செலவு, இதெல்லாம் வந்து வச்சு நீங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் என்ஜிஓஸ் கூட அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். நீங்க வந்து கருத்தடை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணல. இப்போ பேசிக்கா வந்து பாதிக்கப்படுறவங்க மக்கள் தான். இப்போ வந்து நடக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ எங்களை மாதிரி சாப்பாடு போடுறவங்களும் பாதிக்கதான் படுறோம். ஏன் அப்படின்னா நீங்க பண்ணாததெல்லாம் எங்க தலையில தான் வந்து விழுது. நாங்க தான் அதுக்கு ஊசி போடுறோம், நாங்க தான் அதுக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணி விடுறோம். கவர்மெண்ட் கூப்பிட்டா வர மாட்டீங்க. அதனால நம்ம ப்ளூ கிராஸ்ல அந்த மாதிரி புக் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி ப்ளூ கிராஸ்ல இருந்து ஓரளவுக்கு பண்ற நாய்ங்க வந்துருங்க. கவர்மெண்ட்ல நம்ம வந்து கார்பரேஷன் ஜிசிசில கொடுக்குற நாய்ங்க வரும்போது வயிறு கிழிஞ்சி அதுல இருந்து வயத்துல இருக்கிற என்ன சொல்றது உறுப்புகள் எல்லாம் வெளியில விழுற மாதிரியும், இல்ல வந்து வரும்போது நிறைய டிஸ்டெம்பர், கனைன் டிஸ்டெம்பர் அந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷனோட வந்த உடனே இறந்து போயிடுது. சோ நம்ம வந்து அங்க இருக்கிற வந்து ஹைஜீனை பார்க்காம ஒரு கிளீனான ஒரு சர்ஃபேஸ் வச்சு எப்படி ஆபரேஷன் நடக்கணும் அப்படின்றது இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி பொதுவா அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆபரேஷன் இப்ப நம்ம காதை மட்டும் கட் பண்ணி அனுப்பிச்ச நாய்களும் இருக்கு. இந்த மாதிரி
இதெல்லாம் irresponsible-ஆ நீங்க வந்து பண்ணும்போது அப்போ எப்படி நீங்க அங்கேயுமே வந்து நாடகம் தானே போடுறீங்க. இது எல்லாமே ஒரு டிராமா பாத்தீங்களா. இப்ப நாய் எடுத்துட்டு போயிடுவாங்களா, இவங்க வந்து ஆபரேஷனும் பண்ணாம விட்டுருவாங்களா, அப்ப நீங்க என்ன மக்களுக்கு நல்லது செய்றீங்க? அப்போ அந்த நாய்க்கு நீங்க ஆபரேஷன் பண்ணலனா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா மேம்? இப்போ நான் வந்து ஒரு நைட் 11 மணிக்கு வெளியே போறேன், இல்ல அர்ஜென்ட்டா பைக்ல ஒரு எமர்ஜென்சிக்காக ஸ்பீடா போக சொல்ல நாய் வந்து நம்மள கடிக்கிறனால குழந்தைங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா மேம்? இப்போ நீங்க இந்த டாக் ஃபீடர்லாம் வந்து நாய்க்கு வந்து இந்த ஃபுட் வைக்காம இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் அங்க இருக்காது அப்படின்னு தானே சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் எல்லா நாயும் ஷெல்டர்ல வச்சுட்டா இந்த பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் வந்து கவர்மெண்ட் போடலங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து போட்டுது. அதுவுமே இப்ப வந்து அது ஒத்து வராதுன்னு சொல்லி அந்த ஆர்டரை மாத்திட்டாங்க. இது எல்லாமே வந்து டெல்லி எதனால மாத்தினாங்கன்னா அவங்க கிட்ட இல்ல ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால மட்டும் வந்து ஒரு அவ்வளவு பெரிய நீதிபதி வந்து அப்படி மாத்திர மாட்டாங்க. அவங்களுக்கு பிராக்டிக்கலா என்ன இஷ்யூ இருக்குன்னு புரிஞ்சதுனால அவங்க மாத்தினாங்க. இப்போ ஏன் மாத்தினாங்கன்னா ஷெல்டரே இல்ல, அதுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் இவ்வளவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாராவது புரிய வச்சிருக்கலாம், அதனால மாத்திருப்பாங்க. அவங்க ஏன் மாத்தினாங்கன்றதை விட இப்போ இருக்கிற என்ன மாற்றத்துக்கான ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுத்திருக்காங்களோ அதை ஒழுங்கா இந்த எல்லா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இமீடியட்டா ஓவர் நைட்ல உங்களுக்கு சொல்யூஷன் வேணும், இவ்வளவு நாள் வந்து நம்ம பண்ண தப்பெல்லாம் இப்போ இமீடியட்டா ஓவர் நைட்ல வந்து அதை ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி சொல்யூஷன் கிடையாது. அப்படி பண்ணவும் முடியாது. ஷெல்டரே வந்து வச்சு இப்ப நான் மக்களே வந்து இந்த நாய்கள் எல்லாம் கொண்டுடணும்னு சொல்ல கிடையாது சரிங்களா. எல்லாரும் அந்த காப்பகம்னு இருந்ததுன்னா அந்த கொண்டு போய் வச்சுக்கிட்டுமே. காப்பகம்னு ஒண்ணு இருந்தா நானே கொண்டு போய் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்கன்னா கொண்டு போய் நான் விட்டுருவேன். ஏன்னா எங்களுக்கு டைம் மிச்சம், எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மிச்சம். மக்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் திணிக்கப்படுது அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டயே இந்த நாயை உடனே எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னா உடனே எத்தனை நாய் எடுத்துட்டு போய் எங்க வைப்பாங்க அப்படின்றதுமே இருக்கு. அதனால வந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாம் யாரு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுவுமே நம்ம அந்த மக்கள் தான் ஃபேஸ் பண்ண போறோம். இப்ப ஷெல்டர் கட்டுறதுக்குமே டைம் எடுக்க போகுது அப்படின்னு எடுத்தா அப்படி ஷெல்டர் தான் கட்ட போறான்னு முடிவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் திருப்பி அந்த ஆர்டரை மாத்தி அமைச்சு ஷெல்டர்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கட்டுறதுக்கு 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் நிச்சயமா ஆகும். அதுக்கு இடம் எங்க இருக்குன்னு பாப்பாங்க, இது அதுங்களுக்கு ஆளை போடுவாங்க. இப்போ நீங்க அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்கு வந்து இவ்வளவு செலவாகும் சொல்லி ஒரு பர்டிகுலர் நம்பரை வந்து நீங்க சொல்லும் போது இதுக்கு நாய்க்கு செலவு பண்ணுமானது அதை விட 100 மடங்கு அதிகமான பணம் அந்த நாய்களை பாதுகாக்கிறதுக்காக செலவு பண்ணப்படும். அதை வந்து ஒரு பிராக்டிக்கலா யோசிச்சோம்னா மக்களோட நல்வாழ்வு திட்டத்துக்கு அந்த மணி யூஸ் பண்ணலான்றதுதான் ஒரு பப்ளிக்கா ஒரு சிட்டிசனா நான் வந்து ஃபீல் பண்ற விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஒரு சொல்யூஷன் அனிமல் பர்த் கண்ட்ரோல்னா இன்னொரு மாஃபியா அப்படின்னு எனக்கு வந்து நான் இப்போ இத்தனை வீடியோஸ் பாக்குறதுனால தெரிய வர இந்த ஃபாரின் பிரீட் கம்பெனிஸ்ங்க. இந்த ஃபாரின் பிரீடிங் பண்றதுனால அந்த நாட்டு நாயெல்லாம் எடுத்துட்டு வந்து டாக் லவர்ஸ் சொல்லி வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம தெரு நாய்கள்லாம் நம்ம வீட்டுல வளர்க்க வேண்டிய நாய் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லீங்களா, அவங்க வந்து நாய் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ஒத்துக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு நாயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி காமன் பப்ளிக் வந்து இப்ப நடக்கும் போது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் நைட்ல போகும்போது பாத்தீங்களா மேம்? நிறைய நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம், ஸ்கூல் பசங்களை கடிக்குது, நைட்ல லேடிஸ் எல்லாம் நடந்து போனா கடிக்குது, வயசானவங்களை கடிச்சிருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஸ்ட்ரீட் டாக் பத்தி பேசுறோம். சைதாபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 55 வயசு ஆள வந்து பிட்புல் டாக் கடிச்சு இறந்து போயிட்டாங்க. அதுதாங்க அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டாங்க? இல்ல எல்லாருமே பேசுறோம். நாங்க இந்த அனிமல் ரிலேட்டட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பிரீட் டாக்ஸை வந்து அகெயின்ஸ்டா தாங்க இருக்கிறோம். பிரீட் டாக் இப்ப பிட்புல் வந்து நம்ம என்ன தெருநாயா கிடையாது, நான் அது வந்து நம்ம தெருநாய் தான் வளர்க்கறதுக்கு ஈஸியான விஷயம். பிட்புல்ல பேன் பண்ணியாச்சு, நீங்க அது இன்னும் வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் ஒரு உயிர் தான், அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அது வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா ஒருத்தவங்களை கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் போது அது பிட்புல் அந்த ஆக்ரோஷத்தோட எந்த நாய் இருந்தாலுமே தெருவுலயுமே அந்த மாதிரி ஒரு நாய் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு போங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்கன்றாங்க. அந்த ஆக்ரோஷமான நாய்களை கொண்டு போய் இல்ல ரேபிட் டாக்ஸ் கொண்டு போய் வைக்கிறதுக்கு தனியா ஒரு ஷெல்டர் இருக்கணும் இல்லீங்களா? இப்ப அதுதானே ரெஸ்பான்சிபிளா எந்த முனிசிபாலிட்டி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க மேம். இப்போ பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஷோல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாகுக்கு பதில் ஒரு குழந்தை வந்தா என்ன பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்க பாருங்களேன், நம்ம ஒருத்தவங்க விக்டிம்னு இருக்கும் போது அவங்க வந்து ஒருத்தவங்க உயிரே போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கோ இல்ல ஒரு ஆன்சர் கொடுக்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணணும் அவங்களோட பெயினை. அதை அக்னாலேஜ் பண்ணாம ஒரு விஷயம் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அது வந்து அந்த அவங்க எனக்கே என்ன டவுட்னா அது உடனே அவங்க சொன்னாங்களா இல்ல அது ஒரு கட் பண்ணி போட்டு எடிட்டிங்ல அந்த மாதிரி வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல அதுதான் சொல்றேன், அதுவுமே எனக்கு தெரியல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எதுவுமே சொல்லாம அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றது அங்க முக்கியமே தவிர அந்த இடத்துல நாய் தான் வேணும் அப்படின்னு பேசுவது சரியான விஷயம் கிடையாது. அதுக்கு நான் வந்து ஐ டோன்ட் சப்போர்ட் தட் அட் ஆல். உங்களுக்கு உங்க குழந்தை முக்கியமா இல்ல ஸ்ட்ரீட் டாக் முக்கியமா? நம்மளோட குழந்தை தானே நமக்கு முக்கியம். அதுதான் அதை நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. ப்ரையாரிட்டி இன் லைஃப் வந்து எல்லாருக்குமே மாறுது. இதை நம்ம கம்பேரே பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். இப்போ
இப்படி ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணும்போது இது அன்னெசரி எனிமிட்டி தான் கிரியேட் ஆகுது ஒருத்தவங்களுக்கு. நீங்க மனுஷங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க நாய் இப்போ பாக்குற நாயெல்லாம் அடிக்கிறவங்களும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? பாதிக்கப்பட்டவங்க யாருமே நாயை அடிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். அப்படி வந்து ப்ரொஜெக்ஷனே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன். அந்த நீயா நானா ஷோலயே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து நாய்களை வெறுக்கிற மாதிரி அவங்களே தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஹியூமன்ஸை வெறுக்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இந்த ப்ரொஜெக்ஷனே வந்து டிவைட் அண்ட் ரூல் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கு. பிரிவினை உண்டாக்கி ஒரு மோதல்ல விட்டு அதுல இருந்து ஒரு டிஆர்பி அப்படின்றது வந்து இட் இஸ் a very like not at all required நான் நினைக்கிறேன். என்ன இஷ்யூவோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன சொல்யூஷன்ஸ் வந்து இதுதான் சொல்யூஷன் இருக்கு. இல்ல உடனே சொல்யூஷனுக்கு எல்லாமே ஓவர் நைட் இல்ல. இது இத்தனை மாசத்துல நடக்கக்கூடியது, இத்தனை வருஷத்துல நடக்கக்கூடியது வச்சு எது கொஞ்சம் சீக்கிரமான மாசத்துலயே ஒரு 5 மாசத்துல 6 மாசத்துல ஒரு வருஷத்துல முடியுமோ கண்டிப்பா முடியாது. இது முடியாது. இப்பத்துல இருந்து ப்ராசஸ் பண்ணாத ஒரு 2030க்குள்ள ஒரு ரேபிஸ் ஃப்ரீ சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும். அப்படிதாங்க. இப்போ லக்னோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அது வந்து 70% வந்து டாக்ஸ்க்கு வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப கோவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களால பண்ண முடியுது. இப்ப மத்த ஸ்டேட்னால பண்ண முடியுதுன்னா ஏன்னா அங்க வந்து ஊழல் வந்து இந்த விஷயத்துல பண்ணல. அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மக்கள் சேஃப்டிக்காக கொடுத்தது. அது நாயங்களுக்காக கொடுத்தது இல்ல. நாயங்களுக்கு வந்து நம்ம கருத்தடை பண்ணி விட்டு வேக்சினேஷன் போட்டாதான் அது வந்து நம்மளுக்கு மனுஷங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. மனிதர்களோட சேஃப்டிக்கு கொடுத்ததை அவங்க எல்லாம் ஒழுங்கா பயன்படுத்தும் போது ஏன் நம்ம ஸ்டேட்ல அது பயன்படுத்தல, ஏன் வந்து டெல்லியில அது பயன்படுத்தப்படல? இதுல ஊழல் தானே இருக்கு. இதுல யாரெல்லாம் ஆதாயம் தேடுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தா நானால ஆப்போசிட்ல விக்டிம்க்கு ஆப்போசிட்ல உட்கார வச்சிருக்கணும். அப்படி இல்ல மேம். அதுல நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. நான் வந்து ஒரு 11 மணிக்கு மேல வெளியே போறேன், என்ன தெருநாய் கடிக்குதுன்னா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நீங்க ஏன் 11 மணிக்கு மேல வெளியே போறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் என்ன சொல்ல வரும்? இப்ப நாங்க கூட தான் போய் 12 மணிக்கு தான் இப்போ தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டே வந்து நீங்க வந்து ஏர்லி மார்னிங் எல்லாம் கொஞ்சம் லேட் நைட்ல போய் ஃபீட் பண்ணுங்க, பீப்புளுக்கு வந்து எங்க வந்து பிரச்சனை வராம இருக்கும் அங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் டாக் அனிமல் அண்ட் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் நடக்காது. இப்ப நாங்க போனா என்ன கேட்டா நான் கேள்விதான் கேட்பேன். இது வந்து சுதந்திர நாடு, நான் வருவேன், நான் ஃபீட் தான் பண்ணுவேன். ஏன்னா உனக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நாய்க்கும் பிரச்சனை வரக்கூடாது, எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது. சோ அதெல்லாம் வந்து அன்னெசரி ஸ்டேட்மெண்ட்ஸ். அதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. நான் அகைன் சொல்றேன், நான் எந்த என்ஜிஓவும் கிடையாது, நான் எந்த வந்து ஒரு எதை சார்ந்தும் நான் பேசல. நான் வந்து கிரவுண்ட்ல இறங்கி சாப்பாடு போடுறவங்க ஆயிரக்கணக்கான பேர் அவங்கவுங்க சொந்த காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காக தான் அந்த சைட்ல இருந்தா நான் பேசுறேன். இதுல வந்து இந்த என்ஜிஓ அந்த என்ஜிஓ இல்ல வந்து இந்த வெல்ஃபேர் கமிட்டி அதெல்லாம் கிடையாது. இப்போ மெயினா நீங்க சாப்பாடு போடுறதுனாலதான் அந்த தெருநாய்க்கள் இப்படி பண்ணுதுன்னு சொல்றாங்க மேம். ஏன்னா நீங்களே ஒரு சொல்லிருந்தீங்க, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, என்னால ஒரு 10 நாய்க்கு தான் ஃபீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க 10 நாய்க்கு ஃபீட் பண்றீங்க, அந்த 10 நாய் போய் ஒரு குழந்தையோ ஒரு வயசானவங்களே கடிச்சிச்சுன்னா நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 10 நாய் வந்து நான் வந்து ஒரு 60 நாய்க்கு போட்டுட்டு இருக்கேன். இப்போ அதுல அந்த 60 நாய் வந்து ஃபெரோஷியஸா இருந்தா நான் தான் ஐ திங்க் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரிமூவ் த டாக் ஃப்ரம் த சொசைட்டி. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ ஒரு நாய் வந்து கோவமா இல்ல கடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் அதை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவேன். அது நீங்க அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, யாரையோ கடிச்சிச்சுன்னா நீங்க பொறுப்பேற்று. நீங்க ஒரு ஃபீடரா இருக்கும்போது உங்களால வந்து எல்லா டாகுமே மானிட்டர் பண்ண முடியுங்க. ஃபர்ஸ்ட் வெறி புடி இருக்கிற வரைக்கும் நான் ஃபீட் பண்ற நாய் இருக்காது. ஏன் அப்படின்னா அங்க எல்லாத்துக்கும் ஊசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ரேபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அப்படியே வந்தாலும் அது என்னால வந்து நான் மானிட்டர் பண்றது மூலியமா கண்டுபிடிச்சிக்க முடியும். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நாய்க்கு ஊசி போட வராங்க அப்படின்னும் போது இப்ப நம்ம டிரைவுக்கு கூப்பிடுவோம். அவங்களும் 2-3 மாசம் கழிச்சு வராங்கன்னா, இப்போ திருவான்மியூரே எடுத்துக்கோங்களேன், இந்த பீச்ல ஊசி போடுற வரதுக்கு 60 நாய்க்கு 17 ஊசி எடுத்துட்டு தான் வராங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஊசி இல்ல. ஊசி ஏன் இல்லன்னா ஃபண்ட் இல்ல. இப்ப நாய்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கே உங்ககிட்ட ஃபண்ட் இல்ல, ஊசி இல்ல அப்படின்னு வரும்போது அப்போ நீங்க எப்படி வந்து இந்த மக்களை வந்து ரேபிஸ்ல இருந்தோ வேக்சினேஷன் எல்லாம் பண்ணி எப்படி காப்பாத்துவீங்க? புரியுதா உங்களுக்கு? அதுக்கு யாரை கூப்பிடுறீங்க? ஃபீடர்ஸ் தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா நாங்க சாப்பாடு போடுறதுனால அது ஈஸியா எங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா வர முடியும். எங்களால அது புடிச்சு ஊசியோ இல்ல வந்து ஆபரேஷனுக்கோ புடிச்சு கொடுக்கறதுக்கு டாக் கேச்சர்ஸ்க்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியும்ன்றதுனாலதான் இது இப்படிதாங்க வந்து அந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்லே இதுதான் கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க மேம்? இப்போ நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலி. ஒரு நாய் கடிச்சிருந்தா 6000 ரூபாய் செலவு பண்ண முடியாது. எல்லாம் தினக்கூலி வேலைக்கு போறவங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? இதுக்கு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இமீடியட் சொல்யூஷன் கிடையாது. எவ்ரிபடி ஷுட் அக்செப்ட் இட். வேற வழியே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன், அனிமல் பர்த் கண்ட்ரோல் தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே சஜஸ்ட் பண்ணிருக்கு இல்லையா? அதுக்கு கொடுக்குற பணத்தை இப்போ நீங்க இதுக்கு செலவு பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு செலவு பண்ணிட்டு இன்னொரு விஷயம் கவர்மெண்ட் நிஜமாலே என்ன பண்ணணும்னா, பிரீடிங் ஸ்டாப் பண்ணுங்க.
பிரீடர்ஸ் இதுக்கு மேல வந்து ஏன் வந்து இந்தியா மொத்தமாவே ஃபாரின் பிரீட் டாக்ஸ் இதுக்கு மேல வந்து வாங்கக்கூடாதுன்னு ஏன் ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது? அப்ப தெருவுல நாய்களுக்கு மொத்தமாவே குறைஞ்சிருமே. இப்ப நாய் வளர்க்கணும்னா எல்லா நாயும் வந்து நீங்க நம்ம நாட்டு நாய் தான் தெரு நாய் தான் எடுத்து வளர்க்கணும்னு சொல்றீங்க. இப்ப ஃபாரின்ல பாத்தீங்கன்னா இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறீங்க. ரோட்ல நாயே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்து அந்த பிரீட்ஸ் எடுத்துக்கிறாங்க? அவங்க வந்து அவங்க நாட்டு நாயை அவங்க ஊர்ல இருக்க நாயை எடுத்துட்டு போய் ஷெல்டர்ல வைக்கிறாங்க. அந்த ஷெல்டர்ல இருந்து தான் நீங்க போய் அடாப்ஷன் வந்து எழுதி கொடுத்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. அப்போ அவங்க நாட்டு நாய்களை தான் அவங்க முன்னுரிமை கொடுத்து அது வந்து அவங்க ஷெல்டர்ல இருந்து அடாப்ட் பண்ண வைக்கும் போது நம்ம நாட்டு நாயை நீங்க எதுக்கு நம்ம தெருவுல விட்டுட்டு நீங்க ஏன் ஃபாரின் பிரீட் டாக்ஸை வந்து சப்போர்ட் பண்றீங்க? ஏன் அப்படின்னா அது வந்து கார்ப்பரேட். ஏன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரீட் டாக்ஸ் ஃபாரின் பிரீட் டாக்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் மெடிகேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் இது வந்து ஏஆர்வி வேக்சினேஷன் நம்ம ஆன்டி ராபிஸ் வேக்சினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லும் போது இந்த இன்ஜெக்ஷன் இவங்களை காப்பாத்துறதுக்குள்ளான ஒரு இன்ஜெக்ஷன்ஸோ இல்ல வந்து இவங்களுக்கு கொடுக்க மெடிகேஷன்ஸ் இவங்களை மெயின்டைன் பண்றது இவங்களுக்கு க்ரூமிங் செக்ஷன்ஸ் அந்த மாதிரி இதுங்களோட ஃபுட்டு இதுங்களுக்கு லீஷ்ல இருந்து பாடி பெல்ட்ல இருந்து எல்லாமே காஸ்ட்லி எல்லாமே வந்து அவ்வளவு வந்து எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ். இத வந்து நீங்க பிசினஸா மெயின்டைன் பண்றதுக்கு பிசினஸ்க்காக தான் இந்த தெருநாய்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா இது இல்ல இப்போ நம்ம வந்து இவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் எல்லா சேனல்லையும் போய் எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் பேசுறாரு. நைஸா வந்து பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி மனிதர்கள் நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து நாயை கொண்டு போய் ஷெல்டர்ல வைங்கன்னு வேணா சொல்றாங்க. இவரு வந்து உட்கார்ந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாம அப்படியே நைஸா சொல்றாரு. நாய்கள் இறைச்சி கூட நிறைய கண்ட்ரில சாப்பிடுறாங்க. சோ வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? அது வந்து இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இப்ப நாய் எதுக்கு இறைச்சி ஆக்கணும்னு சொல்றீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா கருணை கொலை பண்றதுதான் பெஸ்ட். ஏன்னா இது நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்டா உட்கார்ந்துட்டு கருணை கொலை நல்லா இருக்க நாயை பண்ணலாம்னு நீங்க அதை பேசுறதே வந்து எனக்கு புரியலங்க. நான் வந்து எந்த ஆக்டிவிஸ்டும் கிடையாது. நான் எதுக்கும் போய் போராடலாம் எதுவும் பண்ணல. ஆனா ஒரு நாய்க்கு எதுக்கு எங்க நாட்டு நாயை நீங்க வந்து மொத்தமா எடுத்துட்டு போய் நீங்க கருணை கொலை 6 கோடி தெரு நாய்கள் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நோய்கள்லாம் பரவுது இல்லையா? ஏன்னா தமிழ்நாடுனா ராபிஸ்ல நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதுதாங்க. அதுக்காக வந்து இப்ப கருணை கொலை பண்றதுன்றது ஒரு நல்ல சொல்யூஷனா? கண்டிப்பா கிடையாது. நானு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க எல்லாம் சொல்றதுனால நம்ம ஆளுங்களும் அதே மாதிரி பிரெயின் வாஷ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம நல்லதுக்கு தான் இவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்பிக்கிட்டு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அதை வந்து சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அப்படி ஒரு சட்டமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா நாய்கள் எல்லாத்தையுமே நம்ம பஞ்சா எடுத்துட்டு போய் எல்லாமே காலி பண்ணிட்டோம். அப்ப தெருவுல நாயே இருக்காது. ஆனா அப்போ ஃபாரின் பிரீட் டாக்ஸ் தானே இருக்கும். அப்ப நீங்க எடுத்து வளர்க்கணும்னா அது வந்து ஃபாரின் பிரீட் டாக்ஸ் தானே எடுத்து வளர்ப்பீங்க. அப்ப அதுக்கான வந்து செலவு பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு மெடிகேஷன்ஸ்க்கு அதுக்கு கொடுக்கறது தானே அதிகம். அப்ப என்ன பிசினஸ்? இப்போ எல்லாத்துக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. இந்த பக்கம் அதாவது நாய்களை கருணை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்றவருக்கும் அஜெண்டா இருக்கு, பர்சனல் அஜெண்டா இருக்கு. இந்த பக்கம் வந்து யார வந்து பணத்தை வாங்கிட்டு நம்ம மக்களுக்காக டாக்ஸ் கொடுத்த பணத்தை வந்து இந்த வேக்சினேஷன் டிரைவுக்கு அதுக்கெல்லாம் செலவு பண்ணாம இருக்கிற இந்த பக்க ஆளுங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் பர்சனல் அஜெண்டா இருக்கு. இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யார் தெரியுமா? சும்மா ஒரு நாய்க்கு போய் சோறு போட்டுட்டு அவங்கள வந்து பாத்துக்கிட்டு ஒரு நார்மலா வந்து ஒரு சிட்டிசனா வாழ்றவங்களுக்கும் இன்னொரு சைடு இவங்க ஊசி போடாம இருக்கிறதுனால அதனால வந்து ராபிஸ் வந்து அந்த நாய் வந்து கடிச்சு இந்த விக்டிம்ஸ் இருக்காங்களே இந்த குழந்தைங்களும் இந்த பெரியவங்களும் அவங்களாம் தான் விக்டிம்ஸ். நாங்களாம் தான் பாதிக்கப்படுறோம். இதுல வந்து இவங்க எல்லாம் பிளே பண்றதெல்லாம் வந்து ஃபுல் டிராமாவா இருக்கு. யாருமே நல்லது கிடையாது. எல்லாருமே பப்ளிசிட்டின்றதை விட பர்சனல் அஜெண்டான்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு என்ன இதுல இருந்து எந்த சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து இன்கம் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கே தவிர இது வந்து பப்ளிக் அதாவது விக்டிம்ஸுக்காக நின்று பேசுற மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்கற மாதிரி இல்ல. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு டாக் லவர்ஸ். நாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க பண்றோம். அது கவர்மெண்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ தான் இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks.